வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 356. நம்ம ஏபிசி போர்ட்லேயே ஏ போர்டில் 3, பி போர்டில் 5, ஏபி 35 ஒரு செம்மையான வின்னிங் கொடுத்துருக்கோம். சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நேற்று பொறுத்த வரையிலும் ஒரு நல்ல கெஸிங் எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிசல்ட்டு செம்மையாக மேட்ச் ஆகிருக்கு. இங்கே ஆல் போர்டு பார்த்திங்க அப்படின்னா 1, 5 கொடுத்துருந்தோம். பி போர்டில் 5 மிஸ் ஆகாமல் ஆல் போர்டு நம்மளுக்கு ரெகுலர் சப்போர்ட்டிவாக கொடுத்துருக்கு. பி போர்டில் 5 ஆல் போர்ட்லேயும் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஸ்ட்ராங் டிஜிட்டில் பார்த்திங்க அப்படின்னா 456 கொடுத்துருந்தோம். 56 பிசி இங்கேயும் சூப்பராக மேட்ச் ஆகிருக்கு. ஒரு செம்மையான கெஸிங் நம்ம எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங் டிஜிட்டில் 56 பிசி வின்னிங் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ஓவராலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏபி 35 பாஸ் ஆகிருக்கு ஏபிசி போர்டில். பிசி 56 ஸ்ட்ராங் டிஜிட்டில் பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டில் 5 சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஒரு நல்ல மாசான கெஸிங் எடுத்திருக்கோம். ஒரு செம்மையான ரிசல்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம சேனல் கெஸிங்கில் 35 ஏபி 56 பிசி ஆல் போர்டில் 5 கொடுத்துருந்தோம். இதை வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நம்ம குதிரைமார்க் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கெஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது குதிரைமார்க் கேரளா லாட்டரி கெஸிங் சேனல். 21/3 நிர்மல் ட்ரா நம்பர் 424க்கான கெஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதன்முறையாக நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கெஸிங் வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆல் போர்டை ப்ரெஸ் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ பற்றின கருத்து ஏதாவது இருந்தால் டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டேட்டு கேலண்டர் கெஸிங்கில் பார்த்திங்க அப்படின்னா 21/3. நான் 2/1 டைரெக்டாக அப்படியே எடுத்துக்கிறேன். ஏன்னா 1 பி போர்டில் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது. 2க்கு கொஞ்சம் பாசிபிள் இருக்கிற மாதிரி போர்டு தெரியுது. ஸோ 2/1 நான் டைரெக்டாக அப்படியே எடுத்துக்கிறேன். இங்கே ட்ரா நம்பரில் பார்த்திங்க அப்படின்னா 424 4 வந்திருக்கு. ஒரு நாளுக்கு இன்றைக்கி பாசிபிள் இருக்குது. ஏபிசி போர்டில் ஏதாவது ஒரு போர்டில் 4 வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ 4 நான் டைரெக்டாக எடுத்துக்கிறேன். கேலண்டர் கெஸிங்லேயும் ட்ரா நம்பர்லேயும் மேட்ச் ஆகிற ஒரே நம்பர் 2. ஸோ 2க்கு இன்றைக்கி கொஞ்சம் பாசிபிள் நான் தரேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 4 2க்கு வந்து பவர் 7 9 நான் எடுத்திருக்கேன். பவரும் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. 4க்கு 1 மேட்ச் ஆகுது. ஸோ 4க்கு 1 2க்கு 7 4க்கு 9 இப்படி 1 9 7 பவர் நம்பரில் நான் இங்கே ட்ரா நம்பரை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேலண்டர் கெஸிங்லேயும் ட்ரா நம்பர்லேயும் இந்த நம்பர் தான் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். ஏபிசி என்னங்கிறத பார்த்துருவோம். ஏபிசி போர்டில் இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்க நம்பர் ஏ போர்டில் 7 2 8, பி போர்டில் 1 4 3, சி போர்டில் 8 7 5. ஏ போர்டில் 4, பி போர்டில் 2, சி போர்டில் 9 சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு ரிப்பீட்டடாக கிடைச்ச நம்பர் மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுனால கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு கெஸ்ஸிங் கிடைச்ச நம்பர்ஸ் பெண்டிங் சார்ட்டில் ஏ போர்டில் 7 31 நாளாகவும் 2 9 நாளாகவும் 8 8 நாளாகவும் 4 6 நாளாகவும் பெண்டிங்கில் காட்டுது. பி போர்டில் 1 27 நாளாகவும் 4 6 நாள் 3 3 நாள் 2 1 நாள் பெண்டிங்கில் காட்டுது. சி போர்டில் 8 6 நாள் 7 19 நாள் 5 9 நாள் 9 16 நாளாகவும் பெண்டிங் சார்ட்டில் காட்டுது. நம்மளுக்கு கிடைச்ச நம்பர்ஸ் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பெண்டிங் சார்ட்டில் இப்படி தான் காட்டுது. பெண்டிங் சார்ட்டை வச்சு கெஸ் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏபிசியில் ஒரு நல்ல நம்பர் நாம் இன்றைக்கி டார்கெட் பண்ணுறோம். இந்த நம்பர்ஸ் என்னோடய தனிப்பட்ட கணிப்பு மட்டுமே நண்பர்களே. உங்கள் கணிப்போட என்னோடய நம்பர் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கங்க. இல்லைன்னா இதை அவாய்ட் பண்ணுங்கள். இதை ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏபிபிசி என்னங்கிறது பார்த்துருவோம். ஏபிபிசிஎஸ்சியில் ஏபி 7 1 2 4, 8 3 4 2, 7 2 2 1. பிசி 1 8 4 7, 3 5 2 9, 1 9 3 8. ஏசியில் 7 8 2 7, 8 5 4 9, 2 9 4 8 அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு காம்பினேஷனில் இங்கே எடுத்திருக்கேன். இந்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ரெகுலராக ரிசல்ட்டு எந்த மாதிரியான பேஸில் எடுப்பாங்களோ அந்த பேஸில் ஏபிபிசி நான் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஏபிபிசி ஏசி கொஞ்சம் கேர் பண்ணிக்கங்க. ஒரு நல்ல நம்பர் இன்றைக்கி வரதுக்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்குது. மிஸ் பண்ண மாட்டோம்.
உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதாங்கிறத ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கெஸ்ஸிங் வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நான் நடுவில் ஏதாவது ஒரு டிப்ஸோ இல்லை ஒரு நம்பருக்கான ரீசனோ நான் சொல்லும்போது அது உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் போர்டு என்னங்கிறத பார்த்துருவோம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3 போர்ட்லேயும் எனக்கு கிடைக்கிற நம்பர் 7, 8. 7, 8 ஏபிசி போர்டில் 3 போர்ட்லேயும் மேட்ச் ஆகுது. ஸோ 7, 8 நான் இன்றைக்கி டார்கெட் பண்ணியிருக்கேன். ஆல் போர்டு 7, 8. ஃப்ரெண்ட்ஸ், மை ஸ்ட்ராங் டிஜிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 6, 9, 8, 6, 9, 7, 6, 9, 5, 6, 9, 9, 6, 8, 8, 6, 8, 7, 6, 8, 5, 6, 8, 9, 6, 8, 1. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஸ்ட்ராங் டிஜிட்டில் 69, 68ன்னு ஏபியில் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா 6, 8, 6, 9க்கு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட் பிலீவ் இருக்குது. இந்த நம்பர் போர்ட்லேயும் கொஞ்சம் மேட்ச் ஆகுது, கெஸ்ஸிங் போர்ட்லேயும். 6க்கு கொஞ்சம் ரீசன் இருக்குது, பெண்டிங் சார்ட்லேயும் ரொம்ப நல்லா பெண்டிங்கில் இருக்குது. ஸோ 6, 9, 6, 8ன்னு நான் ஏபியில் எடுத்திருக்கேன். சி போர்டில் ரெகுலராக கொடுக்குற நம்பர் தான் கொடுத்துருக்கேன். 1, 2 நம்பர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ட்ராங் டிஜிட் இன்றைக்கி போர்டில் இல்லாத நம்பர் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். இந்த நம்பர்ஸ் மேலே கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட் பிலீவ் இருக்கிறதுனால கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கோட இந்த நம்பர் மேட்ச் ஆகுதாங்கிறத ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே 81 கொடுத்துருக்கேன். அதர்வைஸ் 9 என்ன காம்பினேஷனில் கொடுத்தோமோ அதே காம்பினேஷனில் தான் 6, 8ம் கொடுத்துருக்கோம். 681 மட்டும் இங்கே நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கேன். இந்த நம்பர் கொஞ்சம் பாசிபிள் இருக்கிறதுனால ஆட் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ராங் டிஜிட்லேயும் நான் ஒரு நல்ல நம்பர் இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னங்கிறது பார்த்துருவோம். பெஸ்ட்டு காம்பினேஷனில் இன்றைக்கி நான் டார்கெட் பண்ணுற நம்பர் 18. இங்கே பிசி போர்டில் வந்து ஏபிசி போர்டில் என்ன நம்பர் கொடுத்துருக்கணும் அதே நம்பர் தான் இங்கே டார்கெட் பண்ணியிருக்கிறேன். இந்த நம்பர் எனக்கு ரிப்பீட்டடாக கிடைச்ச நம்பர். ஸோ பெஸ்ட்டு காம்பினேஷனில் 1, 8 என்னோடய டார்கெட் நண்பர்களே. உங்கள் கணிப்பும் என் கணிப்பும் மேட்ச் ஆனால் மட்டும் இதை ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்கும். நாளைக்கு ஒரு சிறப்பான கெஸ்ஸிங்கோடையும் ஒரு செம்மையான ரிசல்ட்டோடையும் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குதிரைமார் சேனல். நன்றி நண்பர்களே, வணக்கம்.